Hello friends, welcome to hannasbliss. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சாரியோட டசல் மேக்கிங் தான் பார்க்க போறோம். hand embroidery thread வச்சு ஒரு ப்ளைனாக இருக்கிற காட்டன் சில்க் சாரிக்கு எப்படி நம்ம பார்டர் டிசைன் பண்ணலாம் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாரீ வந்து தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறது. இந்த சாரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு எல்லோ அண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண ஒரு சாரீ, காட்டன் சில்க் சாரீ. இது வந்து ஒரு ப்ளூ கலரில், ஒரு நேவி ப்ளூ கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. பிங்க் கலரில் அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஓகே, ஸோ இதை வச்சு தான் இதோட முந்தான வந்து சரி ஒர்க்கு கொஞ்சம் லைட்டாக கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எண்டில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு தேவையான ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டார்க் கலர்ஸ் அண்ட் இந்த சாரியில் இருக்க கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி நான் ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன டிசைன் நம்ம வந்து சாரியில் போட போகிறோங்கிறத ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதை வந்து நான் டைரியில் ட்ரா பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன். ஃபுல் சாரிக்கும் இல்லாமல் கொஞ்சம் டிசைன்ஸ் 5 ஒரு சர்க்கிள்ஸ் மட்டும் நான் போட்டு அதை ட்ரா பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே நான் இந்த சாரிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவேன். சாரியில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் கூடி சீக்கிரம் அப்படி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ நான் வந்து பென்சில் வச்சு ட்ரா பண்ணி அப்படி எடுத்துருக்கேன். அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இனி வந்து இதை நான் வந்து ரொம்ப ஓரமாக வரையாமல் கொஞ்சம் தள்ளி உள்ளால் தள்ளி தான் வரைஞ்சிருக்கேன். அது ரீசன் நான் லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தள்ளி அதில் ஸ்ட்ரைட் லைன் ஆட் போட்டு அது இந்த டிசைனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா இந்த சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டிசைனில் 2 சர்க்கிள் பக்கத்தில் வர மாதிரியும் நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல காமனாக வர மாதிரி டிசைன் போட்டிருப்பேன். இப்போ இதில் இந்த சர்க்கிள் வர இடத்துல எல்லாம் நான் ஃபெதர் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ அந்த சர்க்கிள் அதோட அவுட்டர் சைடு மட்டும், ஓகேவா, அந்த லைனில் நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்துருக்கேன். ஒன் சைடு மட்டும் நாட் போட்டுட்டு இந்த சைடு நான் நாட் போடல. ஸோ 3 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்து நான் இதை வந்து அந்த லைன் அப்படியே ஃபெதர் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஃபெதர் ஸ்டிச் வந்து நம்ம செயின் ஸ்டிச் மாதிரி தான் வரும். ஆனால் கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான். சேம் அது தெரிஞ்சது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம கீழேருந்து நூல் வெளியில் எடுத்துருக்கோம் இல்லையா, அடியில் நாட் போட்டு வெளியில் நூல் எடுத்து நம்ம செயின் ஸ்டிச்னால் எங்கே நம்ம வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல பின் பண்ணி கீழே போடுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது. கொஞ்சம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியுமா, கொஞ்சம் ரைட்டில் நம்ம பியர்ஸ் பண்ணி உள்ளே விட்டு திரும்ப கொஞ்சம் அந்த லைன் நம்ம எந்த லைனில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோமோ அது வழியாக வெளியில் எடுக்கிறோம். இப்போ ஒரு தடவை கூட போடுறேன். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரைட்டில் போட்டோம், இப்போ லெஃப்ட்டில் இப்படி மாற்றி போட்டால் அதுக்கு அது ஃபெதர் ஷேப்பில் வரும். ஸோ லெஃப்ட் சைடில் நம்ம குத்தி வெளியில் எடுத்து எந்த லைனில் நம்ம எடுக்கிறோமோ அதில் போட்டு மேலோடி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு போடுற அந்த நோட்டை போட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் மாற்றி பண்ணணும். இப்போ திரும்பவும் ரைட்டில், இப்போ லெஃப்ட்டில் முடிச்சுட்டு திரும்பவும் ரைட்டில் பண்ணணும். ஸோ இந்த ரைட்டில் உள்ளே விட்டு அந்த லைனில் எடுத்து, இப்போ அந்த லைன்லேயே தான் இப்போ வெளியில் எடுக்க வேண்டியது லைனில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேவா? அது சுற்றி வெளியில் எடுத்துகிட்டே இருக்கும்போது இது கண்டினியூஸாக அதை போட வேண்டியது. நான் இப்போ அந்த டார்க் ப்ளூ கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஃபுல் சர்க்கிளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்கொயர் வர இடத்துல நான் பண்ணல, அந்த சர்க்கிள் ஷேப் எங்கெல்லாம் இருக்கோ அதில் மட்டும் நான் இதை போடுறேன். இந்த ஒர்க் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு கூட பண்ணலாம். நான் இந்த சாரிக்கு இப்போதைக்கு இந்த எம்ப்ராய்டரி த்ரெட் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட இந்த ஒர்க் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரி த்ரெட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் சரி த்ரெட் வச்சு பண்ணும்போது. இதுதான் நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு தான் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், ஆர் சில்க் த்ரெட் வச்சு. ஸோ இந்த சரி மட்டும் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால அது நம்ம யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஃபெதர் ஸ்டிச் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்கொயர் கிட்ட வரைக்கும் நான் முடிக்கிறேன். இப்போ நான் அந்த ஸ்கொயர் கிட்ட வரைக்கும் முடிச்சிட்டேன். இனி என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கொயரை நான் எதுவுமே பண்ணாமல், அதோட அவுட்லைன் எதுவும் டச் பண்ணாமல், அதுக்கு கீழோடி நூல் விட்டு இந்த சர்க்கிளோட அவுட்லைனையே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அந்த அவுட்லைன் மட்டும் ஃபெதர் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கலர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீனில் 4 சர்க்கிள்ஸ் அண்ட் அந்த டார்க் ப்ளூவில் 4 சர்க்கிள்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக கொடுக்காம எல்லாமே ஒரே கலர்லேயும் கொடுக்கலாம், பட் நான் ஜஸ்ட் 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். க்ரீனில் 4 அண்ட் அந்த டார்க் ப்ளூவில் 4 கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த ஸ்கொயர் எப்படி ஃபில் பண்ண போகிறதுங்கிறது தான். இதுக்கும் வந்து நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அது ஒன் சைடு நாட் போட்டு இன்னொரு சைடு நாட் போடாமல் எடுத்திருக்கேன் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு. ஸோ ஸ்கொயர் என்ன பண்ணுறேன்னா 4 சைட்ஸையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட் கார்னரை பியர்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி தென் ரைட்டில் அகெயின் ஓப்பன் பண்ணி லெஃப்ட்டில் க்ளோஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ 4 கார்னர்ஸும் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சென்டரை நம்ம லாக் பண்ணணும். நம்ம சென்டரை லாக் பண்ணுறது எப்படின்னா
நம்ம அந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதில்ல அந்த பாயிண்டில் ஆப்போசிட்டில் கிராஸ் ஷேப்பில் 2 வாட்டி ஸ்டிச் பண்ணணும். இங்கே லெஃப்டில் இந்த சைடில் இந்த மேலேயும் அதே மாதிரி கீழேருந்து திரும்பவும் மேலேயும் அந்த மாதிரி கிராஸ் எக்ஸஸ் ஷேப்பில் திரும்பவும் நம்ம டைட்டாக நாட் போட்டு முடிச்சிடணும். ஸோ அதில் வந்து அது லாக் ஆகிடும். இப்போ நமக்கு 4 செக்ஷன்ஸ் இதில் கிடச்சிருச்சு. ஸோ இதில் அந்த 4 லைன் இருக்குல்ல, இந்த லைனை பேஸாக வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எந்த லைனாக இருந்தாலும் அதோட லெஃப்ட்லேருந்து நூலை வெளியில் எடுக்கணும். அந்த 4 லைனுக்குமே இதே தான் ப்ராசஸ். நூல் வெளியில் எடுத்து அந்த நூலுக்கு அடியிலோடி அந்த நீடில் உள்ளே விட்டு திரும்ப ரைட்டில் குத்தி கீழே இறக்கிடணும். ஸோ இந்த ஒரு ஸ்டிச் தான் மெயினு. ஸோ லெஃப்ட்லேருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த நடுவில் இருக்கிற அந்த லைனுக்கு அடியிலோடி ரைட் சைட்லோடி அந்த நீடில் அந்த நூலுக்கு அடியிலோடி விட்டு திரும்பவும் ரைட் சைடில் நம்ம வந்து அந்த எங்கே நம்ம ஏற்கனவே குத்தியிருக்கோமோ அது பக்கத்துலேயே திரும்ப குத்தி உள்ளால விடணும். ஸோ இதே வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு ஹாஃப் டிசைன் வரைக்கும் நம்ம அந்த ஸ்கொயர் போட்டிருக்கோம், அந்த ஸ்கொயரோட ஹாஃப் இது நான் வந்து 1 சென்டிமீட்டர் வச்சு ஃபுல் 2 சென்டிமீட்டர்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஹாஃப் வச்சு கரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹாஃப் வாரது வரைக்கும் அந்த சேம் இந்த லூப்பை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ 4 லைனுக்குமே சேம் ஒர்க்கு தான். இதே மாதிரி பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ண உடனே ஸோ இதே டிசைனை நம்ம 4 சைடு முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு நான் காட்டித்தரேன். ஸோ சேம் ஒர்க் தான், சிம்பிள் ஒர்க்கு தான். அதை நீங்கள் கண்டினியூஸாக நெருக்கமாக போடணும். அதான் இந்த டிசைனோட ஸ்பெஷல். ஸோ நெருக்கமாக போடும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் கரெக்டாக ஹாஃபில் முடிக்கணும். ஒரு லைனுக்கு இந்த ஹாஃபில் முடிக்கணும். ஸோ அதே மாதிரி 4 சைஸை நம்ம முடிச்சுட்டு பார்ப்போம். இப்படி தான் இருக்கும் 4 சைடு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இதை எல்லா ஸ்கொயர்ஸும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இது முடிச்சது பிறகு பாருங்கள், உங்களுக்கு நீட்டாக இருக்குல்ல. சேம் கலர்ஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சேம் அந்த ரெட் வச்சு தான். இது நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளுக்கு உள்ளால் ஒரு குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நான் வந்து எல்லோ கலர் த்ரெட் வச்சு நார்மலாக அந்த செக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லாங் ஸ்டிச் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அது ரொம்ப சிம்பிள் ஸ்டிச் தான். லாங்காக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நேராக எடுத்து ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க், இந்த எல்லா ஸ்கொயர்ஸும் இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த எல்லா ஸ்கொயர்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன இந்த கட் பீட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எல்லா இதுக்குள்ளாலே ஒரு கட் பீட்ஸ் சும்மா நார்மல் ஸ்டிச் நெல் வச்சு தைச்சி முடிச்சிடுவேன். இந்த மாதிரி கட் பீட்ஸ் ஆர் சின்ன பீட்ஸ் எல்லாம் தைக்கிறதுக்குன்னு தனியாக நீங்கள் நீடில் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த எல்லா கட் பீட்ஸும் இந்த இதுவும் ரொம்ப ஹோல் சின்னதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நுழையணும்னா அந்த நீடில் வந்து ரொம்ப ஒல்லியாக நீளமாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நீடில் நீங்கள் எதுக்குன்னு தனியாக எப்போவுமே வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை எடுத்து நார்மல் ஸ்விவிங் நீடில் இருக்குல்ல, அந்த த்ரெட் இருக்குல்ல, அதில் தான் இதை கோர்த்து வந்து 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ அது 2 டைம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த மாதிரியே ஃபுல்லாக எல்லா சாரிக்கும் முடிச்சிடுறேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளில் வந்து ஹாஃப் டிசைனையும் வந்து நம்ம செக்கர் டிசைன் போட்டு முடிச்சிருக்கோம், டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம அந்த எல்லோ கலர் நான் சொன்ன மாதிரி எல்லோ கலர் த்ரெட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன்னா 1 சைடு நாட் போட்டு, ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு இதுக்கு இந்த செயின் ஸ்டிச்சோ வேறு எந்த ஸ்டிச்சும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஒன்று எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் நேர் ஆப்போசிட்டில் அதை பியர்ஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள லைனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆப்போசிட்டில் பியர்ஸ் பண்ணி அதை எண்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணுறோம், லாங்காக இருந்தாலும் சரி ஃபில் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் இலகி வந்துடுமான்னு யோசிப்பீங்க. பட் இதுக்கு வந்து நான் இன்னொரு கலரில் பிங்க் கலரில் த்ரெட் வச்சுருக்கேன்ல, அந்த த்ரெட் வச்சு அந்த இன்டர்செக்ட் பண்ணுற ஸ்டிச்சும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து இது சீக்கிரம் இடைக்கு வராது. ஸோ இது மாதிரி லாங்காட்டு அந்த செக்கர் டிசைனையும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த டிசைனையும் ஹாஃபே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்கொயர் நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்ல, நடுவில் 4 லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு த்ரெட் வச்சு பண்ணோமே, அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணணும். அது மாதிரி தான் இந்த பிங்க் கலர் வச்சு நான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் கம்ப்ளீட்டட் லுக். ஸோ அந்த எல்லோ கலர் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பிங்க் கலர் வச்சு இன்டர்செக்ஷன்ஸ் தையல் போட்டிருக்கேன். ஸோ அது தையல் போட்டதுக்கப்புறமா எப்படி அந்த அவுட்புட் இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு அதோட ஒர்க்கு. ஸோ இதுதான் அதோட அவுட்புட். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இனி ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை டைரெக்டாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். டபுள் சைடு கொடுத்து நீங்கள் தைக்கலாம், இல்லை அடியில் ஒரு துணி அந்த கொடுத்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த பின்னாடி இருக்கிற அந்த நூலெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு துணி அப்படியே மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இதுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் விட்ருக்கேன்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லை இதே அந்த சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் அடியில் கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணி கூட விட்டுறலாம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அந்த த்ரெட் எல்லாம் தெரியாதது மாதிரி இந்த நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த சர்க்கிள் ஷேப் எங்கே நீங்கள் கட் பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் அழகாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான சாரீ. இதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.